அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். ரமலான் 11 சஹர் டு இஃப்தார் விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் டிக்கா தான் செய்ய போகிறேன். இஃப்தாருக்கு ஆப்பிள் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சஹருக்கு சிக்கன் டிக்கா செய்ய போகிறேன். ஒரு பவுல் எடுத்து 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், ஒரு லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன், சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுங்க. சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சிக்கனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு ஸ்டிக் எடுத்து சிக்கனை இந்த மாதிரி வச்சுங்க. அடுத்து குடமிளகா வச்சுக்கலாம், அடுத்து வெங்காயத்தை வச்சுக்கலாம். இதே மாதிரி 4 செட்டு ரெடி பண்ணி ஒரு குச்சிக்கு வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தோசை தவா எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை கிரில் பண்ணிக்கலாம். 2 வச்சு கிரில் பண்ண போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு திருப்பி திருப்பி போட்டு கிரில் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்கு. இப்போ மறுபக்கம் நம்ம இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கிரில் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு சைடு நல்லா சிக்கன் வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக கிரில் ஆகிடுச்சு. சிக்கன் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி கிரில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் டிக்கா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சஹருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, புளியானம், சிக்கன் டிக்கா. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டுட்டு நேற்று வச்சோம். தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தோம். அடுத்து இஃப்தாருக்கு ஆப்பிள் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். 2 ஆப்பிள் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு உள்ளக்க உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்க. 2 ஆப்பிளையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கட் பண்ண ஆப்பிளை போட்டுக்கலாம். 2 ஆப்பிளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அடுத்து 5 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 10 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு அடுத்து 3 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாம். தேன் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஆப்பிள் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இஃப்தாருக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஆப்பம், சிக்கன் குழம்பு, மசால் வடை, நோம்பு கஞ்சி, ஆப்பிள் மில்க் ஷேக். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோம்பு திறந்தோம். உங்கள் வீட்டில் நோம்பு திறக்க என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.